உங்க வயசுல இருக்கக்கூடிய ஒரு பையன் பஞ்சாப் மாநிலத்தில் இருக்க குருஷேத்திரம் போனா, போய் உட்கார்ந்தான், மண்ணை தடவுனா. ஒரு குரு வந்தார், என்ன செய்கிறாய்? இங்கேதானே மகாபாரதம் நடந்தது. சிரித்தார் குரு. மகாபாரதம் படிச்சிட்டியா? படிச்சுட்டேன். யாருக்கும் நடந்தது? பாண்டவருக்கும் கௌரவம். யார் பாண்டவர்கள், யார் கௌரவர்கள்? இதை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் மகாபாரதத்தை நீ புரிந்து கொள்ள முடியாதுன்னார் குரு. என்ன செய்தி தெரியுமா? பஞ்ச பாண்டவர்கள் என்பவர்கள் வேறு யாரும் இல்லை, நம்முடைய ஐம்புலன்கள். கண்ணு, காது, மூக்கு, வாய், மெய். இதை புரிஞ்சுக்கோங்க. நான் ஒன்னு சொல்றேன், கேளிக்கைகளில் மூழ்காமல் வாழ்க்கையை மீட்டெடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். பாருங்க, ஐம்புலன்கள்ல இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா? கண் சென்று பற்றும், பார்க்கும். யாரெல்லாம் வந்திருக்கா? ஓ, நமக்கு ஏத்த மாதிரியான ஒரு 4-5 இருக்கு. ஓகே, உட்காரலாம் ஒரு 4 hours. ஓகே. காது இருக்குல்ல, அது வந்து விழும். அதுக்கு மூடி கிடையாது, இதுக்கு மூடி இருக்கு.